guys, welcome back to channel. Hope you all doing good guys. இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப சூப்பர் அண்ட் டேஸ்டியான சாம்பார் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த மாதிரி சாம்பார் சாதத்தை கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்படியே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு முதல்ல 1 கப் அளவு நார்மல் குக்கிங் ரைஸ், கூடவே 1/2 கப் அளவு மைசூர் தால் அல்லது பாசிப்பருப்பு அல்லது துவரம்பருப்பு இருந்தால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் தண்ணி ஊற்றி ஒரு 20 மினிட்ஸ்க்கு ஊற வச்சுக்கோங்க. இப்போது அரிசி பருப்பு ஊறிட்டுருக்க நேரத்தில் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரில் எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, கூடவே கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஸ்லைஸாக கட் பண்ணின ஒரு பெரிய வெங்காயம், கூடவே 10 பல்லு பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இந்த சாம்பார் சாதத்துக்கு வெங்காயம் பொன்னிறமாக வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த அளவு வதங்கினா போதுமானது. அடுத்ததாக வெஜிடபிள்ஸ் சேர்க்க போகிறோம். அதுக்கு நான் இன்னைக்கு கேரட், பீன்ஸ், முள்ளங்கி, அவரைக்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட எந்த காய்கள் எல்லாம் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. கூடவே காய்கள் வதங்கிறதுக்கு தேவையான உப்பை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. காய்கள் நல்லா வதங்கினதும் இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு திரும்பவும் கொஞ்ச நேரத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த சாம்பார் சாதத்துக்கு நம்ம புளிக்கரைச்சல் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. புளிக்கரைச்சலுக்கு பதிலாக தான் அடிஷ்னலாக தக்காளி சேர்த்துருக்கோம். இந்த மாதிரி புளிக்கரைச்சல் சேர்க்காம எக்ஸ்ட்ராவாக தக்காளி மட்டும் சேர்த்து செய்யும்போது இந்த சாம்பார் சாதத்துக்கு இன்னும் கொஞ்சம் கூட டேஸ்ட் கொடுக்குங்க. அடுத்ததான் இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சாம்பார் தூள், கூடவே ஒரு பிஞ்ச் அளவு சோம்புத்தூள், ஒரு பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்து இந்த மசாலாவோட பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை மணம் மாறி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்க அரிசி பருப்பை தண்ணி வடிகட்டிட்டு அரிசி பருப்பை மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த அரிசி பருப்பை வெஜிடபிள்ஸ் கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததான் இந்த சாதம் வேகிறதுக்காக தண்ணி சேர்க்க போகிறோம். டோட்டலாக நம்ம 1.5 கிளாஸ் எடுத்திருக்கோம். அதாவது 1 கிளாஸ் அரிசி, 1/2 கிளாஸ் அளவு பருப்பு சேர்த்துருக்கோம். இந்த 1.5 கிளாஸ் அரிசி பருப்புக்கு 4 கிளாஸ் தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்குங்க. இந்த சாம்பார் சாதம் கொஞ்சம் குலைவாக இருந்தால் தான் நல்லா இருக்குங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இந்த மாதிரி கொதி வந்ததும் லைட்டாக கலக்கி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு 3 விசில் விட்டு வேக வச்சுக்கோங்க. 3 விசிலுக்கு அப்புறம் பாருங்கள், நம்மளோட சாம்பார் சாதம் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது. இதை கார்னிஷிங் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக மல்லி இலைகளை சேர்த்துக்கோங்க. இந்த சாம்பார் சாதத்துக்கு இன்னும் அதிக டேஸ்ட் கொடுக்கறதுக்காக ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்து இதில் கேஷ்யூநட் சேர்த்து பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துட்டு இதை சாம்பார் சாதத்தில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட மணக்க சாம்பார் சாதம் ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. சாம்பார் சாதத்தில் நம்ம பல வகையான காய்கறிகளை சேர்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கேஷ்யூநட் நெய்யெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.